செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் ட்ரம்ப்பு, அவருடைய மனைவி மெலானியா, அப்புறம் துணை அதிபர் ஜேடி வான்ஸு, கேபினெட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் சேஃபாக பக்கத்து ரூமுக்கு கொண்டு போய் அதன் பிறகு வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ரொம்ப ஆரம்பத்தில் இது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு, சரி அதை தான் நீங்கள் கைது பண்ணிட்டீங்களே, ஈவெண்ட் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னாரு. ஆனால் செக்யூரிட்டி ஆஃபீஸர் சொன்னதின் பேரில் இதை ரத்து பண்ணுறோம், இன்னொரு நாள் வச்சுக்குவோம். இவ்வளோத்துக்கும் அவர் அன்னைக்கு பேச இருந்த சப்ஜெக்ட் வந்து ப்ரெஸ் ஃப்ரீடம். அதுக்கும் ட்ரம்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நிறைய பத்திரிகைகளை அவர் தரந்தாழ்ந்து விமர்சிச்சிருக்கிறாரு. இந்த சுட்ட நபர் யார் அப்படின்னு சொன்னால், கலிஃபோர்னியாவை சேர்ந்த தாமஸ் அப்படின்றவர், அவருடைய பேர், 31 வயசு. அவர் ட்ரெயின் மூலமாக கலிஃபோர்னியாவிலேருந்து வாஷிங்டன் வந்து இந்த ஹில்டன் ஹோட்டலில் தங்கியிருக்கிறாரு, கெஸ்ட்டாக தங்கியிருக்கிறாரு. ட்ரெயினில் தான் வந்திருக்கிறார். அதனால் அவருடைய ஆயுதங்கள் இதெல்லாம் கொண்டு வரும்போது எங்கேயும் அவர் மாட்டலை. எப்படி சார்? ரெண்டாவது, நீங்கள் அமெரிக்காவில் துப்பாக்கி வைத்துக்கொள்வது சாதாரணம், லைசன்ஸ் வாங்குறதும் சாதாரணம். என்ன, உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கணும், இருந்தால் நீங்கள் லைசன்ஸ் வாங்கிட்டு கன்னும் வாங்கிக்கலாம். அப்படி அவர் தங்கியிருக்கிறாரு. சம்பவம் நிகழ்ந்த இடத்துல அவர்கிட்ட வந்து ஒரு கன்னு, ஒரு பிஸ்டல், அப்புறம் சில கத்திகள் இதெல்லாம் இருந்திருக்குது. அவரை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மடக்கி பிடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கைத்துப்பாக்கினால சொல்கிறாரு. அது அங்கே இருக்கிற செக்யூரிட்டி ஆஃபீஸர் மேலே பட்டாலும் அவர் புல்லட் ப்ரூஃப் போட்டிருந்ததுனால அவர் மேலே காயம் ஒன்றும் இல்லை. அதுக்குள்ளே இவரை பிடிச்சி கைகளெல்லாம் போட்டு சட்டையெல்லாம் கழட்டி அவரை கஸ்டடி எடுத்துடுறாங்க.